வட மற்றும் தென் துருவங்களைச் சுற்றி வந்த 4 விண்வெளி சுற்றுலா பயணிகள் தனியார் நிதியுதவியுடன் கூடிய துருவப் பயணத்திற்குப் பிறகு ஏப்ரல் 3 2025 அன்று பசிபிக் பெருங்கடலில் தரையிறங்கி பாதுகாப்பாக பூமிக்குத் திரும்பினர். பிட்காயின் முதலீட்டாளர் சுன் வாங் துருவத் தொப்பிகள் மற்றும் இடையில் உள்ள பரந்த நிலப்பரப்பின் 360° காட்சிகளை வழங்கும் குவிமாட ஜன்னல் பொருத்தப்பட்ட டிராகன் காப்ஸ்யூலை பயன்படுத்தி தனக்கும் மற்ற மூவருக்கும் ஸ்பேஸ்எக்ஸ் விமானத்தை வாடகைக்கு எடுத்தார். சீனாவைச் சேர்ந்தவரும் இப்போது மால்டாவின் குடிமகனுமான வாங் 3 ஒன்றொன் கீழ் 2 நாள் பயணத்தின் செலவை வெளியிட மறுத்துவிட்டார். திங்கட்கிழமை இரவு நாசாவின் கென்னடி விண்வெளி மையத்திலிருந்து ஏவப்பட்ட குழு தெற்கு கலிபோர்னியா கடற்கரையிலிருந்து பூமிக்குத் திரும்பியது. இந்த வரலாற்றுச் சிறப்புமிக்க விமானம் இரு துருவங்களுக்கும் மேலாக உலகைச் சுற்றி வந்த முதல் மனித விண்வெளிப் பயணமாகும், மேலும் இது 50 ஆண்டுகளில் ஒரு விண்வெளி குழுவினருக்கான முதல் பசிபிக் ஸ்பிளாஷ் டவுனை குறித்தது.